திமுக மேலையும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை ஸ்ரீகாந்த் கருணேஸ் ஆகட்டும் குமார் ஆகட்டும் சொல்றாங்க. நிதிகள்லாம் கொடுக்கப்படுகிறது, இவர்கள் தான் தவறான குற்றச்சாட்டை ஒன்றிய அரசு மேல வைக்கிறாங்க, நிறைய கடன் வாங்கி வச்சிருக்கிறாங்க, இது போன்ற குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்களே. இப்போ நீங்கள் இப்போ கருத்து கணிப்பில் மக்கள் 77% யாருக்குமா சாதகமாக சொல்லியிருக்காங்க? யாருக்கு சொல்லியிருக்காங்க? நியாயமாக சொல்லியிருக்காங்கல்ல. அண்ணன் ஒரு கருத்தை சொன்னார், ஓட்டை வந்து திருடுறீங்கன்னு சொல்லி துணை பொதுச் செயலாளர் அண்ணன் ராஜா சொன்னதுக்கு ஒரு கடுமையான ஒரு குற்றச்சாட்டை வச்சார். திருட்டு வந்து அவருக்கு கைதேர்ந்த தொழில்ன்றது மாதிரி சொன்னார். 2G வழக்கில் சிறை சென்றது உண்மை, காங்கிரஸ் சிறைக்கு தள்ளிச்சு. ஆனால் அந்த வழக்கை தானே நின்று வாதாடி நிரபராதி என்று வெளியில் வந்து நிற்கிறார் இன்றைக்கி நாடாளுமன்ற உறுப்பினர். அவருடைய தன்மையை புரிஞ்சுக்கலையே பிஜேபி. காங்கிரஸ் தான் உள்ளே வச்சுச்சு. இருந்த போதிலும் இன்னைக்கு காங்கிரஸை நாங்கள் ஆதரிப்பதின் நோக்கம் மதவாத சக்தி பிஜேபி தமிழ்நாட்டில் நுழையக்கூடாது. அந்த ஒரு பெருந்தன்மைக்காகத்தான் இத்தனை துரோகங்களை நாங்கள் ஏற்றுக்கிட்டு இன்னைக்கு அண்ணன் ராஜா கடுமையாக போராடுறாரு பாராளுமன்றத்தில். தமிழ்நாடு முதல்வர் தளபதி 130வது சட்ட திருத்த மசோதா கொண்டு வந்திருக்கீங்க பாராளுமன்றத்தில். என்ன சட்டம்? அதை கருப்பு சட்டம்னு சொன்னதுக்கு பயங்கரமாக கோவிக்கிறீங்களே. பாரத பிரதமராக இருக்கட்டும், சீஃப் மினிஸ்டராக இருக்கட்டும். ஆமாம்மா, நாங்கள் சொல்கிறேன், பாரத பிரதமராக இருக்கட்டும், சீஃப் மினிஸ்டராக இருக்கட்டும், ஒன்றிய அமைச்சராக இருக்கட்டும், மாநில அமைச்சராக இருக்கட்டும், தவறு செய்தால் நடவடிக்கை. ஓகே ஓகே. நாங்கள் இப்போ ஏன் இதில் கருப்பு சட்டம்னு அண்ணன் தளபதி ஸ்டாலின் சொல்கிறாருன்னு சொன்னால், இதே மாதிரி தான் நீங்கள் சட்டவிரோத பண பரிவர்த்தனை சட்டம்னு ஒன்று கொண்டு வந்தீங்க. அது எதுக்கு கொண்டு வந்தீங்க? போதைப்பொருள் தீவிரவாதிகள் போதைப்பொருள் கடத்துவர்கிட்ட போய் பணம் சேரக்கூடாதுன்றதுனால சட்ட விரோத பண பரிவர்த்தனை தடை சட்டம் கொண்டு வந்தீங்க, ரைட்டா? அந்த சட்டம் இன்னைக்கு யார் மேலே தெரியுமா போய் பாஞ்சிருக்கு? அப்பாவி தமிழ் மக்கள். சேலத்துக்காரன் யாரு? ரெண்டு விவசாயி கண்ணன் கிருஷ்ணன் பட்டியலினத்தை சேர்ந்தவங்க 2 பேர் மேல அந்த சட்டம் போய் பாஞ்சிருக்கு. நான் கேட்கிறேன், குஜராத்ல துறைமுகத்துல 2500 கோடி போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஏன் அது மேல நடவடிக்கை எடுக்கல? போதைப் பொருள் கடத்துவதின் முதல் இடம் என்னன்னு கேட்டா குஜராத். அங்க நீங்க தீவிரவாத சட்டத்தை பயன்படுத்தல, அப்பாவி மக்களை பயன்படுத்துறீங்க. இன்னைக்கு தளபதி ஸ்டாலின் தமிழ்நாடு முதல்வர் இந்த 130வது சட்ட திருத்தத்தை ஏன் கருப்பு சட்டம் சொல்றான்னு சொன்னா, பிஜேபி ஆளுகிற மாநிலங்கள்ல விட்டுருவீங்க. எதிர்கட்சி எந்தெந்த மாநிலத்தில் ஆளுதோ சிஎம் மேல ஒரு இடி ரைடு விடுவீங்க. விட்டுட்டு 30 நாள் சிறையில் வைப்பீங்க, 31 நாள் பதவி நீக்கம். இது என்ன 30 நாளில் தமிழ் கற்றுக்கிறோம், 30 நாளில் இங்கிலீஷ் கற்றுக்கிறோம்ன்ற சட்டமாது? இப்படியா ஒரு சட்டத்தை கொண்டு வர்றது மத்திய அரசு? நீங்கள் கொண்டு வர சட்டம் பூராமே உங்களுக்கு சாதகமாக இருந்தால் அது சட்டம். இதே மாதிரி தான் இப்போ இது ஒரு இஸ்லாமியருக்கு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்களே, வக்ஃபு வாரியம். நிலைக்குழுவுக்கு அனுப்புனீங்க, இதையும் நிலைக்குழுவுக்கு தான் அனுப்ப போறீங்க. நிலைக்குழுவுக்கு அனுப்பி அங்கே முடிவு எடுப்போம்ன்றீங்க. வக்ஃபு வாரிய சட்டத்தை இந்தியாவை எதிர்த்து எதிர்கட்சிகள் பூரா எதிர்த்தாங்க, உங்கள் பிஜேபி கட்சியை சேர்ந்தவங்களை எதிர்த்தாங்க. ஆனால் நிலைக்குழுவுக்கு அனுப்பி எல்லாத்தையும் வெளியே தள்ளிட்டு சட்டத்தை பாஸ் பண்ணல. நீங்க அதே மாதிரி அந்த கருப்பு சட்டத்தையும் பாஸ் பண்ணுவீங்க. திருத்தங்கள் ஏற்றுக்கொள்ளப்படல, அப்படியே சட்டத்தை பாஸ் பண்றீங்கல்ல. அப்ப நீங்க நினைச்சதை பூரா சாதிக்கிற இடமா இன்னைக்கு ஒன்றிய அரசு பிஜேபி அரசு இருக்கு. அதிமுக பாஜக கூட்டணி முதலமைச்சரை நாக்பூர் தான் தீர்மானிக்கும்னு எப்படி சொல்ல முடியும்? இங்க இபிஎஸ் அவர்கள் வந்து இந்த கூட்டணிக்கு நாங்க தான் தலைவர், அதிமுகவை சார்ந்தவர்கள் தான் முதலமைச்சரா வருவாங்கன்னு சொல்றாங்க. நாக்பூர் எப்படி தீர்மானிக்கும்னு சொல்ல முடியும்? நாக்பூர் முடிவு செய்யும் அதிமுக பாஜக கூட்டணியில முதலமைச்சர் யார் அப்படிங்கறத. இல்லம்மா, அதிமுக வந்து தன்னிச்சு செயல்பட முடியல. அண்ணன் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்குன்னு, அவர்கிட்ட நீங்க கூட்டணி பேசும்போது நீட் தேர்வை ரத்து பண்ணுங்க, ரைட்டா? ஆசிரியர்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுங்க,
பேரிடர் நிதியை தமிழ்நாட்டுக்கு கொடுங்க. இதெல்லாம் ஒத்துக்கிட்டா நான் அவங்க பிஜேபியோட கூட்டணி வைக்கிறேன்னு சொன்னால் பிஜேபி பயக்கும். நீங்கள் என்ன தெரியுமா போய் சொல்லி நீ கூட்டணி போகிறீங்க, என் மேலே வழக்கு வேணாம், என் உறவினருக்கு மேலே ரைடு வேணாம், முன்னாள் அமைச்சர்கள் மேலே கை செய்கிறாங்க. இப்படி போனால் நீங்கள் உங்களை எப்படி பிஜேபி மதிக்கும்? உங்கள் தன்மையை எப்படி தெரியும்? எனக்கு தெரிய போய் தான் நான் பேசுகிறேன். சரி, அதனாலதான் நீங்க ஆணித்தரமா பழனிசாமி தலைமையில தான் முதலமைச்சர் பதவி இருக்கும். பிஜேபி சொல்படி நாங்க நடக்க மாட்டோம். பேசு. நாக்பூர் தான் முடிவெடுத்தாகணும். அதுக்கு நீங்க கட்டுப்பட்டு தான் ஆகணும். இபிஎஸ் முதலமைச்சர் வேட்பாளரா இருக்க மாட்டாரு. வாய்ப்பு இல்ல, எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு இல்ல. ஓகே, தேங்க் யூ திரு ஸ்ரீகாந்த். அண்ணே ரொம்ப அழகா பேசினாங்க. இல்ல இன்னொன்னு நான் சொல்றேன். அண்ணா ஒரே ஒரு பாயிண்ட். இல்ல அமித்ஷா வந்து இங்க வந்து பேச வேண்டியது பூத் கமிட்டி மெம்பர்ஸ் கிட்ட எப்பா வேலை பாருங்க, ஓட்டை சேகரிங்க, ஓட்டம் போடுங்கன்னு பேசுறதை விட்டுவிட்டு உதயநிதி இங்க முதலமைச்சரா வர முடியாது, ராகுல் காந்தி பிரதமரா வர முடியாதுன்னு சொல்றதுக்கு அமித்ஷா யாரு? அவர் தொண்டர்களை உற்சாகப்படுத்தி பேசியிருப்பாரு. என்னங்க அவருக்கு என்னங்க அருகதை இருக்கு சொல்றதுக்கு? சரி, ஓகே ஓகே. இல்லங்க அவருக்கு இந்த ரெண்டு முடிவுமே மக்களால் தேர்வு செய்யப்படக்கூடியவர்கள். நாட்டினுடைய பிரதமர் மக்களால் தேர்வு செய்யப்படுவர்கள். நான் இது பதில் சொல்றேன். மாநிலத்தில் முதலமைச்சர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாளைக்கு முதலமைச்சர் வரலாம். நாங்க யாரை நிறுத்தினாலும் மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க, மக்கள் தான் முடிவெடுப்பாங்க. அதை எப்படி கேட்கலாம்ன்றீங்க? உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.